பியானோல கார்ட்ஸ் வாசிக்கும் போது ஒரு கார்ட்ல இருந்து இன்னொரு கார்டு மாத்தும் போது கஷ்டமா இருக்கா? அதை ஈஸியா வாசிக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. இதுக்கு பேர் தான் கார்ட் இன்வர்ஷன்ஸ். கார்ட் இன்வர்ஷன்ஸ்னா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அந்த கார்ட்ல வர அதே நோட்ஸை தான் நம்ம ப்ளே பண்ண போறோம். ஆனா அந்த நோட்ஸோட ஆர்டரை மட்டும் நம்ம மாத்தி வாசிக்கிறோம். இப்படி வாசிக்கிறதுனால நம்மளோட ஹேண்ட்ஸ்க்கு நிறைய மூவ்மெண்ட் கொடுக்காம நம்ம இதை ஸ்மூத்தா வாசிக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. எல்லா கார்ட்ஸையும் நம்ம 3 டைப்பா வாசிக்கலாம். இப்போ சி மேஜர் கார்டை நார்மலாக வாசிக்கிறோம். இப்போ லெஃப்ட் ஹேண்டில் என்னோட பிங்கி ஃபிங்கர் சியில் இருக்குது, என்னோட மிடில் ஃபிங்கர் ஈயில் இருக்குது, என்னோட தம் ஃபிங்கர் ஜியில் இருக்குது. ஸோ சிஇஜின்னு வாசிக்கிற இந்த பொசிஷனுக்கு பேர் தான் ரூட் பொசிஷன். இப்போ அதே கார்டில் ஃபர்ஸ்ட் நோட்டில் இருக்கிற சியை நம்ம லாஸ்ட்டில் வாசிக்க போகிறோம். ஸோ சிஇஜின்னு வாசித்ததை நம்ம ஈயை ஃபர்ஸ்ட் நோட்டாகவும் ஜி செகண்ட் நோட்டாகவும், இங்கே வாசித்த சியை நம்ம இங்கே வாசிக்க போகிறோம். ஸோ இஜிசின்னு வாசிக்கிற இந்த பொசிஷனுக்கு பேர் ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன். ஸோ இப்போ ஃபைனலாக இஜிசின்னு வாசித்ததை இந்த ஈயை நம்ம இங்கே ஷிஃப்ட் பண்ணிக்க போகிறோம். அப்படி ஷிஃப்ட் பண்ணும்போது ஜி என்னோட ஃபர்ஸ்ட் நோட் ஆகிடும், சி என்னோட செகண்ட் நோட் ஆகிடும், இ என்னோட தேர்ட் நோட் ஆகிடும். ஸோ ஜிசிஇன்னு வாசிக்கிற இந்த பொசிஷன் பேர் செகண்ட் இன்வர்ஷன். இப்போ சி மேஜர் கார்டை நீங்கள் சிஇஜின்னு வாசிக்கலாம், இல்லை இஜிசின்னு வாசிக்கலாம், இல்லை ஜிசிஇன்னு வாசிக்கலாம். இப்போ எஃப் மேஜருக்கும் ஜி மேஜருக்கும் இதே மாதிரி கார்ட் இன்வர்ஷன்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த சிஎஃப்ஜி கார்ட் ப்ரோக்ரஷனை நீங்கள் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வாசிக்கிறதுக்கு பதிலாக இப்படி ஈஸியாக வாசிச்சிடலாம். எஃப் மேஜர் அண்ட் ஜி மேஜரோட கார்ட் இன்வர்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காம கமெண்ட்ல இன்வர்ஷன்ஸ் டைப் பண்ணுங்க. நான் உங்க டிஎம்க்கு சென்ட் பண்றேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கணும் மறக்காம பியானோல பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.